விடியற் காலையில் விவசாய நிலத்திற்கு தனியாக சென்ற பாஜக நிர்வாகி ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் ரெண்டாடி கிராமத்தை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். 51 வயதான இவர் பாஜகவில் கிழக்கு ஒன்றிய மாவட்ட செயலாளராக இருந்து வந்துள்ளார். திருமணமான இவருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கும் நிலையில் ரெண்டாடி கிராமத்தில் கோழி இறைச்சி கடை வியாபாரம் செய்து வந்துள்ளார். இதனிடையே இன்றைய தினம் அதிகாலையில் வழக்கம் போல தனது விவசாய நிலத்திற்கு தனியாக நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது விவசாய நிலத்தில் மறைந்திருந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கிணற்றின் அருகே இவரை மடக்கி பிடித்து கத்தியால் வெட்ட முயன்றுள்ளனர். ஸ்ரீனிவாசனும் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற போது அவரை பின்தொடர்ந்த நபர்கள் ஓட கத்தியால் வெட்டி படுகொலை செய்துள்ளனர். ஸ்ரீனிவாசனின் பக்கத்து வீட்டு விவசாயி காலை நேரத்தில் விவசாய நிலத்திற்கு போன போது அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதை பார்த்து பதறிப்போய் வீட்டிற்கு தகவல் கொடுத்துள்ளார். தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்த ஸ்ரீனிவாசனின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த படுகொலை தொடர்பாக அரக்கோணம் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்த ஸ்ரீனிவாசன் பாஜக நிர்வாகியாகவும் இருப்பதால் அவர் மீது சோளிங்கர் மற்றும் பொன்னை காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள் இருப்பதாக காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் முன்விரோதத்தால் நடைபெற்று இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். விவசாய வேலைக்காக அதிகாலை நேரத்தில் விளைநிலத்திற்கு சென்ற விவசாயி மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.